இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2வது நிருபத்தில் 2 கொரிந்தியர் 5:20 இப்படியாக சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்று பார்க்கின்ற வேளையில் இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது 20 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதற்கென்று ஒரு பொசிஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னால் அம்பாசிடர்ஸ், ஒரு தூதரை போல நாம் செயல்படுகிறோம். தேவனுக்கு மனிதருக்கும் இடையே நாம் ஒரு ஒப்புரவாகுதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு தூதனை போல, ஒரு தேசத்தில் 2 தூதர்கள் இருப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்துக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் பார்க்கின்ற வேளையில் இங்கே ஒரு தூதர் இருப்பார், அமெரிக்க தூதர். அதே போல அமெரிக்க தேசத்தில் இந்திய தூதர் ஒருத்தர் இருப்பார். அவர் அந்தந்த தேசத்துக்குரியதான காரியங்களை ஸ்திரப்படுத்துவார்கள், பலப்படுத்துவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்காக, தேவனோடு கூட மனுஷர்களை ஒப்புரவாக்குதலுக்காக நமக்கு ஒரு பெரிய இந்த தூதனை போன்றதான ஒரு அம்பாசிடரை போன்றதான ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஸ்தானம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதியாகிய எங்களை ஏற்படுத்தினார், அதை போலவே நாங்களும் உங்களை ஏற்படுத்துகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் இரு திறத்தாரையும் ஒன்றாக இணைப்பதற்கு நாம் ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதமான ஒரு ஸ்லாக்கியம். இதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். நாம் தேவனுடைய தூதர்களாக, தேவனுடைய பதிலாளாக, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நாம் இருக்கிறோம். ஒரு அம்பாசிடர்ஸாக இருக்கிறோம். அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உத்தம பொறுப்புக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தானாதிபதியாக எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீரே, ஒரு அம்பாசிடராக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உன்னத பொறுப்பை பெற்ற நாங்கள் உமக்கென்று வாழ, ஜீவிக்க, ஆண்டவரே, அநேகரை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வர ஒரு ஸ்தானாதிபதிகளை போல இருக்க ஒப்புரவாக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.